ஒரு 4 மணிக்கு ஒரு தட்டி வச்சு இங்க பையன்லாம் அத இன்னொரு மாநிலத்தை சேர்ந்ததான வந்து ஒரு இந்தியா 3 கூட்டம் ரூம்ல போனான். அதை நான் கண்ணால பார்த்து சரி அவன் இந்திக்கார பசங்களை கூட்டு போறான், தமிழ்கார பசங்களை கூட்டு போனா பிரச்சனைட்டு இந்திக்கார பசங்க நான் கம்முன்னு விட்டுட்டேன். அவங்க அம்மா 6 மணில இருந்து வந்து ஒவ்வொரு வீடா கேக்குறாங்க, லடிக்க பாத்தியான்னு கேக்குறாங்க. சரி நம்ம என்ன ஆச்சோ ஏதாச்சோன்ட்டு நாங்க வந்து சுத்தி தேட ஆரம்பிச்சோம். 6:45 7 மணி இருக்குன்னு வச்சுங்க. 7 மணிக்கு ஒரு அம்மா சுகுணான்றவங்க ஒரு செடியில இருந்து இருக்கு எடுத்துட்டு பாத்துருக்காங்க. பார்த்து தூக்கி தண்ணி கிண்ணி குடுப்பாட்டி அதுக்கப்புறம் தூக்கி வந்து பார்த்தா இந்த மாதிரி அவங்க என்னென்னமோ பண்ணிருக்கான். ஒரு 5 ரூபாய் பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்து அந்த ஒரு 3 வயசு என்னென்னமோ பண்ணிருக்கான். நாங்க டேஷனே புடிச்சு குடுத்துருக்கோம். 4 பேர்ல ஒருத்தனை புடிச்சு குடுத்துருக்கோம். இன்னும் 3 பேர் கிடைக்கல எங்களுக்கு. அந்த 3 பேர் அடிச்சாவனா அவன் ஓடிட்டு இருக்கிறான். இந்த வீட்டுல இருந்து பிஸ்கெட் கொடுத்து கூட்டு போயிருக்கான். அவன் பொதுல கடிச்ச முள்ளு பொதுல இருந்து கடிச்சு அந்த முள்ளு பொதுல என்னவோ பாத்ரூம் போறவங்க பாத்துருக்காங்க. என்னடா இது இங்க இருக்கேன்னு தூக்கிட்டு வந்து தண்ணி முக்குன்றதான் தண்ணி ஊத்தி பார்த்தா அந்த மாதிரி ஒரு சீரியஸ் கண்டிஷன், ரொம்ப சீரியஸ் கண்டிஷன். அந்த என்ன நிலைமையில இருக்குன்னு இது வரைக்குமே எங்களுக்கு தகவல் கிடையாது. என்ன ஏதுன்னு நம்ம எதனா ஒண்ணு கேட்டோம்னா என்ன முடிவு இதுக்கு எங்களுக்கு இந்திக்கார இந்த ஊர்ல வேணாம், அந்த புதுப்பேட்டை கிராமத்துல இந்திக்காரங்க வேணாம்னா உங்க வீட்டு பிள்ளையா இருந்தா இப்படிதான் பண்ணிருப்பியா? பிஞ்சு உயிர் என்றும் பாராமல் வடமாநில தொழிலாளி செய்த கொடூரம். முற்புதலில் கேட்ட உயிரின் சப்தம் பதறி போய் பார்த்த மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. ஆக்ரோஷமாகி காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட மக்கள். தமிழ்காரங்களை பார்த்தா பிடிக்கிறாங்களா கண்டி, இந்திக்காரங்களை பார்த்தா பிடிக்க மாட்டேன்றாங்க. தமிழ்கார நைட்டு 1 மணிக்கு கடைக்கு போற டீ சாப்பிடணும்னு போனா வரும், நைட்டு வேலை பார்த்துட்டு பிடிச்சிக்கிறானுங்க. பிடிச்சி உன் மேல சந்தேகமா இருக்கு, நீ ஊது கைய காட்டுன்றாங்க. அப்ப இந்திக்காரங்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு கொடுக்குறீங்க? திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் 300க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வரும் நிலையில் அங்கு வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்பில் திடீரென்று ஒரு பிஞ்சு உயிர் மாயமானதாக கூறப்படுகிறது. இதனால் பதறிப்போன பெற்றோர் உடனடியாக சுற்றுமுற்றும் தேடி பார்த்துள்ளனர். அப்போது அங்குள்ள ஒரு முட்புதரில் திடீரென்று சப்தம் கேட்டதாகவும் உடனடியாக அங்கு சென்று பார்த்தபோது அந்த பிஞ்சு உயிர் அங்கு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. உடனடியாக அந்த பிஞ்சை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். பின்னர் தான் தெரிந்தது அந்த உயிருக்கு அத்துமீறல் நடந்திருப்பது என்பது. பிஞ்சு உயிர் என்றும் பாராமல் இதை செய்தவர்கள் யார் என்று பார்த்தபோது வடமாநில இளைஞர் என்றும் கூறப்படுகிறது. உடனடியாக சம்பவத்தில் ஈடுபட்டதாக வடமாநில இளைஞரை பிடித்து அடித்து உதைத்து காவல்துறையிடம் அங்குள்ள மக்கள் ஒப்படைத்துள்ளனர். பின்னர் விசாரணை செய்தபோது வடமாநில இளைஞர்கள் 4 பேர் சேர்ந்து இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது தெரியவந்தது. உடனடியாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அங்குள்ள மக்கள் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் இச்சம்பவம் தொடர்பாக பீகாரைச் சேர்ந்த பிபின் மஞ்சி என்றவரை கைதும் செய்திருப்பதாக தற்போது தகவல் ஒன்றும் வெளியாகியிருக்கிறது.